என் இனிய நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் ஆத்திச்சூடி. காப்பது விரதம். உயிர்களுக்கு தீங்கு வராமல் காக்க வேண்டியது விரதம், நோன்பு என்று அவை சொல்லுகிறார். அதே போல செய்கின்ற தர்மத்தை தொடர்ந்து விடாமல் செய்வது விரதம் என்று சொல்லுகிறார். அதனால எந்த உயிர்களுக்கும் நாம தீங்கு வராம உறுதி எடுக்கணும். அதே போல நாம ஒரு காரியத்தை செய்ய தொடங்கணும், ஒருத்தருக்கு தானம் கொடுக்க தொடங்கணும் அப்படின்னா தொடர்ந்து அந்த தானத்தை விடாமல் செய்ய வேண்டும் என்று அவை சொல்லுகிறார். அடுத்ததாக ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிஸ். அதில் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா நாட்டட் சென்சேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாட்டட் சென்சேஷன் அப்படின்னா என்ன? உடலின் உள் உறுப்புகளில் அல்லது தசைகளில் ஒரு முடிச்சு போட்ட உணர்வு ஏற்படுவது தான் இந்த நாட்டட் சென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கான காரணங்கள் என்ன? ஓவர் யூஸ் ஆஃப் மசில்ஸ், அதிகமாக தசைகளை இயக்குவது. அண்டர் யூஸ் ஆஃப் மசில்ஸ், தசைகளை இயக்காமல் வைத்திருப்பது. சரியான போஸ்டர்ல நாம் உட்காராமலோ நடக்காமலோ படுக்காமலோ இருப்பது. மன அழுத்தம், டென்ஷன், கோபம், இது எல்லாமே இந்த நாட்டட் சென்சேஷனை நமக்கு ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லை, தூக்கமின்மை, உடல் வறட்சி, தைராய்டு ப்ராப்ளம், டயபெட்டிக் ப்ராப்ளம், இது எது இருந்தாலும் ஒருத்தருடைய உடல்ல இந்த உணர்வுகள், முடிச்சு போட்ட உணர்வு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த இடத்துல என்ன ஏற்படும் அப்படின்னா வலி இருக்கும். அந்த வலி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகிற மாதிரியான நிலை இருக்கும். அந்த பகுதி ரொம்ப டைட்டாக இறுக்கமாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், உதாரணத்துக்கு முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரியான நிலைகளை சரி செய்வதற்கு எந்த மருத்துவம் சிறந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? ஹோமியோபதி தான். ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. ஹோமியோபதி மருத்துவரை அணுகி இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் அதற்கான மருந்தை கொடுப்பார்கள். அதை பெற்று நீங்கள் நலமடையுங்கள் என்று கூறி, இது போன்ற செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.